வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் லோகேஸ்வர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் வந்து ஒவ்வொருத்தரோட புரிதலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? நான் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தேன்னா டால்பி விஷன் HDR 4K ஃபுட்டேஜ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா நேற்று கூட ஒன்று போட்டிருந்தீங்களே, நேற்று தான், அதுதான் அதில் உள்ள கமெண்ட் தான் அது. இது எப்படி இருக்கு, ஆனா நீ என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவேன்னு தெரியாது இந்த வீடியோ. This is an unwanted statement irrelevant to the current situation. காலேஜ் முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் டெய்லி வீடியோ வரும். சரி, ஏதோ ஒன்று. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு வீடியோக்கு கீழே ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இவரோட சந்தேகங்களும் அதுல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இல்லாட்டி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், அவர் என்ன மாதிரியான விஷயங்களை இன்டர்நெட்ல பாக்குறாரோ அதை பேஸ் பண்ணி அவர் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாமே, இது அவருக்கும் யூஸ் ஆகும், பிளஸ் சக மக்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கமெண்ட்டே எடுத்தேன். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, so many generations came but still ultra wide worst and smartphone video outcome always flat, I don't know why அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து திரும்பியும் எனக்கு சொல்லணும்னா, அல்ட்ரா வைடு வந்து எப்பயுமே எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கேமரால உள்ள இருக்கிறது 2.5 இன்ச் சென்சார்னு வைப்போம், ஒரு ஆல்ஃபா S7S2 மாதிரி ஒரு கேமரா. அதுல வந்து இப்போ இதுலயும் பிசிக்கல் சென்சார் தான், உள்ள கொஞ்சம் டிஜிட்டலைஸ் இருக்குல்ல. இல்ல அது வந்து பெரிய சென்சார். ஆனா பெரிய சென்சார், இப்போ அந்த பெரிய சென்சாருக்கு வெளியில நான் என்ன பண்றேன், ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸோ இல்லாட்டி ஒரு ஹியூமன் போர்ட்ரைட் லென்ஸோ இல்லன்னா டெலிஃபோட்டோ லென்ஸோ கழட்டி மாட்டிக்கிறேன், நான் மாட்டிக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாமே வேற வேற சப்ஜெக்டிவ்க்கு, அதாவது வேற வேற ஃபோக்கல் லென்த்துக்கான லென்சஸ், ஆனா சென்சார் ஒண்ணுதான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா, லென்ஸு, ஃபோக்கல் லென்த்து, ஃபேக்டர்ஸ், ஃபீல்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் மட்டும் மாறுதே தவிர குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இல்லாத மாதிரி. சரியா? எக்ஸ்டர்னல் லென்சஸும் நல்ல லென்சஸ்னு வைப்போம், நல்ல குவாலிட்டியில ஜெயஸ் லென்சஸ் வாங்குறோம்னு வைப்போம். உள்ள இருக்கிற சென்சாரும் மாறாதே, ஒரே சென்சார் தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஃபோன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுலே பெரிய அல்ட்ரா வைட் சென்சார் வந்து, எனக்கு டேட்டா வந்து எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்ல வரலங்க. சரியா? நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே பெரிய சென்சார் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோவோட X200 அல்ட்ரால தான் இருக்கு. சரியா? இப்பதான் அதுல தான் இருக்கல பெரிய சென்சார் இருக்கு. லிட்டியா 818 இருக்கும், 1/1.28 இன்ச்சஸ். ஸோ இருக்கல பெரிய சென்சார் இப்போதைக்கு அல்ட்ரா வைட்ல ரீசெண்ட் ட்ரெண்ட்ல மார்க்கெட்ல இருக்கிறதுலையே. ஏன்னா இப்போ ஷாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 1/2.71 2.84 சின்ன சென்சார் தான் 15 அல்ட்ரால. எனக்கு என்னன்னா, நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க, நான் என்ன யூஸ் பண்ண அல்ட்ரா வைட் எதுக்கு? அது சப்ஜெக்டிவ். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு நல்ல குட் பிக்சர் வேணும்னா நான் கொஞ்சம் பின்னாடி போய் எடுக்க போறேன், வைட்ல எடுக்க போறேன். ஏன்னா இப்ப டைம்ல எல்லாம் பிரைமரி சென்சாரே மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவை ஆக்குபை பண்ணிடும். அல்ட்ரா வைட் வந்து ரொம்ப நம்ம ஏதாவது மலை பிரதேசத்துக்கு போயிட்டு மொத்த அந்த ஃபிஷ் ஐன்னு வாங்கலாம், அந்த எஃபெக்ட்ல எடுக்கணும்னா மட்டும்தான் நம்ம அல்ட்ரா வைட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல கரெக்ட், நீ சொல்றது வந்து நான் டினை பண்ணவே மாட்டேன். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்தே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப இவர் என்ன சொல்றாரு, சோ மெனி ஜெனரேஷன் வந்துருச்சு, அல்ட்ரா வைட் வந்து ஒஸ்டாவே இருக்கு மாதிரி இவர் சொல்றாரு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ரா வைட் வந்து ப்ரிஃபரபிளி எல்லாரும் போறாங்களான்னு பார்த்தா இல்ல, எல்லாருமே எதுக்கு போறாங்கன்னு பார்த்தா 1x போகாம 2x போறாங்க. ஆமா, 1x என்ன பண்றாங்கன்னா, பிரைமரி சென்சார் ஒன்னு இருக்குன்னா அதை 2x கொண்டு போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போர்ட்ரைட் மோட் இல்லாம போட்டோ மோட்ல எடுக்கறாங்க. ஐபோன் வச்சிருந்தவங்க தான பண்ணிருந்தானுங்க, இப்போ நம்மள பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் அத பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ ஐபோன்லயும் பார்த்தா ஒரு அல்ட்ரா வைட் ஒரு பிரைமரி இருக்குன்னா, பிரைமரி சென்சார்ல வந்து நான் ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சேன்னா, எனக்கு யார் வந்து சப்ஜெக்ட்டோ அவங்கள சுத்தி இருக்கிற விஷயம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தோணுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜூம் பண்ணி எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆயிட்டோம், இதுக்கு கீழே போக கூடாது, அது கீழே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஃபுல்லாலே எடுக்கிற அளவுக்கு ஸ்டைலா எங்கேயும் எடுக்க முடியறது இல்ல. நான் ஃபுல்லா போஸ்ட் கொடுத்து இப்படி ஸ்டைலாலாம் நிக்கலாம்னு பார்த்தா கீழே குப்பை கிடக்குது, டீ கப் கிடக்குது, ஏதாவதுலாம் இருக்கு. அதனால வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னாலே அவங்கள ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஆஸ்பெக்ட்ல எடுத்தா, அதுவும் 4:3 எடுத்தா போதுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் குள்ள பேக்ரவுண்ட நம்ம எல்லாம் இப்ப பிளர் பண்ண தான் ஆசைப்படுறோம். அது இப்போ பிரைமரி சென்சாரே உங்களுக்கு எல்லாத்துலயும் ஓரளவுக்கு பெருசா இருக்கிறனால, நேச்சுரலான டெப்த் கிடைச்சிருதுங்கிறனால எல்லாருமே பிரைமரியை ப்ரிஃபர் பண்றாங்க. அல்ட்ரா வைட் வந்து லீஸ்ட் யூஸ்டா மாறிக்கிட்டு வருது சொல்ல வரேன். அடுத்து என்னன்னா, அல்ட்ரா வைட்ல யாரும் வந்து OIS ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறது இல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, OIS வைக்க முடியாதுன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க X50 சீரிஸா இருக்கட்டும், இல்லாட்டி X60 Pro Plus இருக்கட்டும், இந்த மாதிரியான விவோ போன்ஸ் பாத்தீங்கன்னா கிம்பல் மோட்னு ஒன்று வந்திருக்கும். கிம்பல், அந்த கிம்பல் மோட் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த அல்ட்ரா வைட்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கூட இருந்தது. சோ அந்த அல்ட்ரா வைட்லயே அவங்க OIS வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா, நீங்க வந்து இருக்கலே சூப்பர் ஸ்டடி அல்ட்ரா ஸ்டடி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரும் OIS ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, ஏன் ரிமூவ் பண்றாங்கன்னு பார்த்தா, இருக்கலே ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமா இருக்கு. 113 டிகிரி, 117 டிகிரி, 120 டிகிரி எல்லாம் போகுதுன்னும் போது, அப்ப இவ்வளவு வைடான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூல இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, அக்ரெசிவா EAS இறக்க முடியுது. அப்ப EAS இறக்க முடியறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, நிறைய அல்ட்ரா வைட் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். பட் இந்த சென்சார் சைட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறதுனால எண்ட் ஆஃப் தி டே அதே இடத்துலயே நம்ம வந்து பிரைமரி சென்சாருக்கு மூவ் ஆகும்போது 4K வர குவாலிட்டி அல்ட்ரா வைட்ல வரதில்லை. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஹார்ட்வேர் இன்ஃபீரியரா இருக்கிறது தான். சரியா? ஸோ இதான் ஃபேக்ட்.
ஸோ அடுத்து என்னன்னா இவர் இன்னொன்னு கேட்டிருக்காரு இல்லையா, அதான் ஃபிளாட்டா இருக்குன்னு. இது வந்து கலர் ப்ரொஃபைலிங் வந்து நம்ம சொல்லவே முடியல ப்ரோ, ஏன்னா ஒவ்வொரு போன்லயுமே நாங்களே பார்க்கும்போது ஷயோமில கலர் பயங்கரமா இருக்கு, விவோல அவ்வளோ கலர் இல்ல, கொஞ்சம் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ ஐபோன்ல எடுத்துக்கிட்டு அதோட கலர் வர மாதிரி இருக்கு. ஐபோன் கலர் எப்பவுமே வைப்ரண்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாயை இருக்கு. அப்புறம் பார்த்தா மூஞ்சில ஃபுல்லா பவுடர் போடுது ஐபோன் இப்பெல்லாம். சரியா, நம்ம ஸ்வெட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்வெட் எல்லாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். எங்க ஃபேஸே கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். சரியா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரி, அடுத்து என்னன்னா டெப்தா ஃபீல் ஆகல, லைக் ப்ரொஃபஷனல் வீடியோ கேமரா ஆர் ஆக்ஷன் கேமரா மாதிரி. அந்த பொக்கே எஃபெக்ட் சொல்றாங்க. ஆமா, என்ன அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன் அதை என்னன்றதோட அவங்க ஏன் அச்சீவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியலன்றாரு. இங்க அடுத்த ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதையும் யோசிச்சுக்கோங்க. இப்ப நரேஷா வந்து நான் போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னா, அல்ட்ராவைட்ல நான் நரேஷா போட்டோ எடுத்தேன்னா எனக்கு வந்து சென்சார் வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லைங்கிற ஒரு ஃபேக்டர் நான் சொல்றேன். பிளஸ் நரேஷா நான் போட்டோ எடுத்தேன்னா இருக்கலே க்ளோசஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நரேஷை விட டெப்த்ல வித்தியாசமே பெருசா தெரியாது. நரேஷ்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கிற பொருள் தான் லைட்டா பிளர் ஆகும், சரியா, அல்ட்ராவைட்ல. பட் இதே நான் பிரைமரி சென்சார் போறேன்னு வைங்க, இப்போ இந்த இடத்துல எஃப் வேல்யூ கம்ப்ளீட்டா மாறிடுது, அப்பர்ச்சர் வேல்யூ மாறிடுது. அப்படின்னும் போது ஒரு f1.67 இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ நான் நரேஷ் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது நேச்சுரலாகவே பெரிய சென்சாரில் நல்ல டெப்த் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ நரேஷை விட்டு ஒரு அடி 2 அடி தள்ளி இருக்கிறவங்களே லைட்டாக பிளர் ஆகிடுவாங்க, அண்ட் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரல் பிளர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்க ரோட்ல சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு முன்னாடி நரேஷ் இருந்து நரேஷை நான் வீடியோ எடுத்தேன்னா இந்த டெப்த் வரும். நான் தெருவ ஃபுல்லால வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்னோட ஃபோக்கல் இந்த எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் இன்ஃபைனைட்ல இருக்கும். லைட் கேப்சர் பண்றது எல்லாமே அதுல இருக்கும். பார்க்க போனா சூரியனை காட்டணும்னு மாதிரி தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ சூரியனை காட்டணும்னா சூரியன் எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு, எங்கேயும் இருக்கு. அப்ப மொத்தமா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்ஃபைனைட் ஃபோக்கஸ்க்குள்ள வந்தா தான் முடியும். ஸோ இந்த இடத்துல டெப்த் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. டெப்த் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா நான் ப்ரோ மோட்ல போயிட்டு இதே வீடியோகிராஃபி மோட்ல போயிட்டு அப்ப நானே வந்து ஃபோக்கல் லென்த் என்ன பண்ணலாம்னா என்கிட்ட இருந்து ஒரு 5 அடி தூரம் இருக்கிற வரைக்கும் தான் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனா அப்ப நான் சைக்கிள் ஓட்டும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா சூரியன்ல இருந்து எல்லாமே ப்ளர்டா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு பக்காவா ப்ரொஃபஷனல் கேமரா வேணும்னா ஒரு ட்ரைபாட் வச்சுக்கோங்க, கரெக்டான ஆங்கிள்லாம் வச்சுக்கோங்க, அதான் கரெக்டான லைட் கண்டிஷன் வச்சுக்கோங்க, கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பக்காவா வீடியோ எடுங்க. அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ அப்போ ஆமாம் இது பார்த்துக்கோங்க, சரியா. நான் திரும்பியே சொல்றேன், ஃபோன்ல இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இப்போ ப்ரொஃபஷனல் கேமராலேயே நீங்க கிம்பல் கையில வச்சுட்டு கையில பிடிச்சிட்டு ரோட்ல ஓடுறீங்கன்னு வைப்போம். நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்றீங்கிறதான சப்ஜெக்ட், உங்களே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த டெப்த் கிடைக்கும். நீங்க அப்படியே திருப்பிட்டு ஆப்போசிட்ல காட்டுறீங்கன்னா எங்க டெப்த் கிடைக்கும். பத்தாததுக்கு இப்பதான் மொபைல் வேர்ல்ட்ல இப்பதான் போட்டோகிராஃபி வந்து ப்ரொஃபஷனல் கேமராக்கு ஈக்குவலா டிஎஸ்எல்ஆர் அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் போனாதான் அவங்க வீடியோகிராஃபி, இப்போதைக்கு யாருமே வீடியோகிராஃபிக்கு வரல, எல்லாரும் போட்டோகிராஃபி தான் ரொம்ப பிரைமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்டு இருந்தாலும் வந்து எல்லா சென்சாருக்கு இடையில ஸ்டெபிலிட்டி ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிங்க ப்ரோ. இப்போ அல்ட்ரா வைட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன் EAS அக்ரெசிவா பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நான் இப்போ என்ன பண்றேன்னா அல்ட்ரா வைட் வந்து 113 டிகிரி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன்னு வைங்க. அடுத்து வந்து நான் பிரைமரி சென்சாருக்கு போறேன். பிரைமரி சென்சார் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 87 டிகிரி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு வைப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் ஆயிடுதுன்னா இவங்களால வந்து இன்னும் அதாவது நேரோ டவுன் பண்றாங்க. இவங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு, OAS இருக்கு, பிரைமரி சென்சார்ல OAS இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. பட் ஓரளவுக்கு அகண்ட ஃபீல்ட் ஆஃப் வியூல தான் போகுது. அதனால இதுலயும் இவங்களால அக்ரெசிவா கொஞ்சம் EAS யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அடுத்து அதே பிரைமரி சென்சார்ல 2x போறேன், 3x போறேன், 4x போறேன் போது என்ன ஆயிடுதுன்னா அதே OAS இருந்தாலும் அது என்ன ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும்னா நான் ரொம்ப பாயிண்டடா க்ளோஸா போக ஆரம்பிக்கிறேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா இருக்கிற ஷேக்ஸை காட்டாம இருக்க முடியல. ஷேக்ஸ்னா எந்த மாதிரினா இப்படி ஜெர்க் மாதிரி காட்டாம இப்படி 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 இப்படியாவது மூவ் ஆகும். ஏன் தெரியுமா, அதோட கொடூரமா ஆக்சுவலா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அதால முடிஞ்ச அளவுக்கு அது மினிமைஸ் பண்ணுது. இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா, அந்த மைய பகுதி வந்து இவ்வளவு வைடா இருந்தது அப்படியே குறுகி 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 இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது, ஒரு குறுகிய ஏரியாவை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இதனாலதான் மேக்ரோ போட்டோஸ் எடுக்கும்போது கஷ்டம். காத்தடிக்கும் போது நான் பாட்டுக்கு ஒரு ரோட்டை ஃபுல்லா எடுக்கலாம், காத்தடிக்கும் போது ஒரு மரத்தை எடுக்கலாம், காத்தடிக்கும் போது அந்த மரத்துல இருக்க ஒரு கொப்பை எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கொப்பை அப்பப்போ வெளில போயிட்டு வரும். நான் வைக்கிற ஃபோக்கஸை தாண்டி வெளில போகும். அடுத்து அதுல இருக்க ஒரு இலைய ஃபோக்கஸ் பண்ணா அதுதான் ஹைலைட். இப்போ அதை தான் நீங்க கேட்ட கேள்விங்கிறேன். எப்படின்னா நான் அல்ட்ரா வைட்ல பண்ணும்போது அதுக்கு பிரச்சனை தெரியல, ஏன்னா ஷேக் ஆகுது. ஆனா ஷேக் ஆகாத மாதிரி அவ்வளவு பெரிய ஃபீல்ட் ஆஃப் வியூல பாக்குறேன். உங்களால அது ஒண்ணு மட்டும் நீங்க அதாலே ஃபோக்கஸ் பண்ண நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதுவே 1x போறோம், அப்ப வர மாதிரி இருக்கு. 2x போறேன், இப்ப 3x டெடிகேட்டட் போறேன், அடுத்து அப்படியே 4x போறேன், 5x போறேன்னு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப குறுகிய ஏரியாக்குள்ள போகும்போது என்னால அந்த ஷேக்ஸை மினிமைஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஹேப்பன்ஸ் வித் ப்ரொஃபஷனல் கேமரா ஆஸ் வெல். நீங்க அதுலயும் கிம்பலே இருந்தாலும் நீங்க 10 பொருளை ஒரே டைம்ல கேப்சர் பண்ணும்போது 10மே ஷேக் ஆனாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ்ல தெரியாது. நீங்க ஏதாவது ஒரே ஒரு பொருளை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அதை ஷேக் ஆகிறத நீங்க நோட்டீஸ் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அதில் பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா ஃபோனும் இப்படிதான் ஷேக் ஆகணும்னு நான் சொல்ல வரல. பட் ப்ராக்டிக்கலா இந்த சிச்சுவேஷன் இவ்வளோ ஹார்ஷா இருக்கும், அப்போ வந்து இப்படிதான் ஷேக் ஆகிற ஃபீல் இருக்குங்கிறத சொல்றேன், சரியா. ஸோ அடுத்து என்ன, கலர் சயின்ஸ் ஓகே தான்,
சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. இது வந்து நம்ம சப்பையா சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா கலர் சயின்ஸ் ஓகே தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா, இதெல்லாம் இல்லாம நம்ம அப்படி லாக் வீடியோ மாதிரி எடுப்போம்ல, அது வந்து ஒரு நார்மல் ஃபிலிம், அதாவது எப்படி நெகட்டிவ் மாதிரி வரும், ராவா வரும், அதுல கலர்ஸே இருக்காது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கேமரால எடுக்கிற வீடியோஸ்ல எப்படி இருக்கும் பாருங்க, அப்புறம் உட்காந்து மேல கட்டி உங்க கலர் கிரேடிங் பண்ணுவாங்க, லைட் எவ்வளவு யூஸ் பண்ணோம். ஆமா, ஸ்னாப் சீட் அதெல்லாம் தான் காப்பாத்து. அது போட்டோஸ்க்கு இல்லையா, போட்டோஷாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டோஸ்க்கு. வீடியோஸ்க்கும் போனீங்கன்னா ஃபைனல் கட்டோ, பிரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க கலர் சயின்ஸ்ல. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அவங்க பண்ணணும். ஒரு எடிட்டர் கையில தான் கடைசியில அந்த மேஜிக் இருக்கு. ஒரு சீனை நான் எப்படி காட்ட போறேன் அப்படிங்கிறது எடிட்டர் கையில தான் போய் நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கலர் சயின்ஸ் வந்து எப்பயுமே சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா. உங்களுக்கு 5 ஃபோன் நான் வேற வேற பிராண்ட்ல உங்க கையில கொடுத்தேன்னா 5மே வேற வேற கலர்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல எது உங்களுக்கு இருக்கலே பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க. உங்க கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாறிடும். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும், இவருக்கு நார்மலா இருந்தா பிடிக்கும், ஒருத்தருக்கு வைப்ரண்டா இருந்தா பிடிக்கும். சோ கடைசியா என்ன சொல்லிருக்காருன்னா ஐஓஎஸ்லயே அந்த லட்சணத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதான் ஃபேக்ட். இருக்குதுல வைப்ரண்டான கேமரா ஐஓஎஸ் தான் ப்ரோ. அப்படிலாம் இல்ல, அவன் தான் எது போட்டாலும் வைப்ரண்டா மாத்திடுவான். அப்படின்னு சொல்ல முடியல. நான் வெளியில போய் எடுக்கிறேன்ல, இப்ப நான் வெளியில போய் எடுக்கிற வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னா 15 அல்ட்ராவையும் இதையும் வச்சு எடுத்து பாக்குறோம். இதோட சென்சார் சைஸோட 15 அல்ட்ராவோட சென்சார் சைஸ் ஒரு அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ணுது. அதுல நாய்ஸும் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் லைக்கா விபிட் மாதிரி அதுல ப்ரொஃபைல் அப்ளை ஆகுது. அதனால அந்த இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது, இன்னும் பெரிய பெரிய போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ Find X8 அல்ட்ரா பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த ஹேசல் பிளட் கலர்ஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க. நம்ம வெளில போய் வீடியோ எடுக்கும் போது தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கும் கலர்ஸ் வந்து நல்லாவே மாறுது, நல்லாவும் இருக்குது இப்போ. சரிங்க, ரைட்டு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா வந்து இப்போ நான் திரும்பியும் சொல்றேன், இப்போ ஃபோன் கேமரா வந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட்டை வர வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அதுதான் வந்து நம்ம ப்ரோ லெவலில் போய் பார்க்குறது. அப்புறம் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணுற எடிட்டிங்கில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தான் சொல்லணும்னு நினச்சோம், மற்றபடி வரதும் இல்லை. ரைட்டா, ஓகே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி ரேஸ் பத்மநாபன் பார்க்கலாங்க. ஓகே, இந்த டைட்டிலே கலர் சயின்ஸ்.